கைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அது முன்னாடி அந்த ஊதுபதி டப்பாவை எடுத்துகிட்டு இது வந்து அந்த பிளேயர் ஷேப் இருக்குது அதுக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக பீஸ் இருந்தால் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த மாதிரி கார்ட்போர்டை எடுத்து அதுக்கு சேமான சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சேமான சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ ஸ்டிக் வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்லுக்கு தான். ஸோ அதனால் நம்ம சைடில் உள்ளதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சைடில் உள்ள கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த கார்ட்போர்டு வச்சுருந்தோம்ல அதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து வந்து எல்லோ கலர் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பாக்ஸ் என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பெயிண்ட்டும் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். உங்களோட கலர் பேப்பர் இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். இந்த கலர் பேப்பர் இல்லாட்டாலும் நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா காயட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா காஞ்சிக்கிறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த கையை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் கையும் கழுவி வச்சு இப்போ பேப்பர் நல்லா காஞ்சிச்சு. இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா அது லைன்லேனா நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை ரொட்டேட் பண்ண போனால் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலைக்கு இது வந்து விரிங்காமல் இருக்கும். வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, நம்ம வந்து ஸ்டாப்லரும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு பாக்ஸில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி டபுள் சைட் டேப் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்லுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.